இன்று 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கின்ற தேய்பிறை அஷ்டமி மிக மிக சக்தி வாய்ந்தது. அனைவரும் கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நாள். எல்லா சிவன் கோவில்கள்லயும் கால பைரவர் இருப்பாரு நாய் வாகனத்தோடு. அஷ்டமி திதி காலையில 9:16 தொடங்கி இது மறுநாள் காலை திங்கட்கிழமை 15ஆம் தேதி காலை 7 மணி வரைக்கும் இருக்கு. அதனால அஷ்டமி திதியில கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. அனைத்து சிவன் கோவில்கள்லயும் கால பைரவர் நாய் வாகனத்தோட இருப்பாரு. ராகு கால வேலையில நல்லெண்ணெய் தீபமாவது இந்த ராகு கால வேலையில நீங்க தீபம் ஏற்றணும். பைரவருக்கு மாலை நேரத்துல அபிஷேகங்கள் நடைபெறும், தீப தூப ஆராதனைகள் நடைபெறும். அதுல கலந்துக்கோங்க. அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. 2 செவ்வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. அதாவது தானம் நீங்க பண்ணலாம். தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் இதெல்லாம் நீங்க தானம் பண்ணலாம். கால பைரவரை வழிபாடு செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. நீண்ட நாட்களாக கடன் தொல்லை இருந்தால் அதுவும் இருக்காது. வில்லி, ஏவல், சூன்யம் இது எதுவுமே நம்மளை அண்டாது. தொழில் வியாபாரம் நல்லபடியா நடக்கும். வீட்டுல கால பைரவருடைய படம் அனைவரும் வச்சிருக்க மாட்டீங்க. சொர்ணகிருஷ்ண பைரவர் படம் இருந்தால் அவரை நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஓம் கால பைரவாய நமக இந்த நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. கால பைரவருக்கு உண்டான அற்புதமான வழிபாட்டு முறை தேய்பிறை